Our great God is in our midst. நம்முடைய பெரிய கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். So once again, when we are believing that our Lord is in our midst, there we can see a great wonder in our life. கர்த்தர் நம் சமூகத்தில் இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்தால் நம்முடைய ஜீவிதத்தில் பெரிய நன்மைகளையும் பெரிய அதிசயங்களையும் நாம் காணலாம். Once again, we are going to see the word of God in a different angle. கர்த்தருடைய வசனத்தை நாம் வேறு ரீதியாக பார்க்கும்போது We are going to see about the word of God on the topic stand, withstand, and having done all. எல்லா காரியங்களிலும் எதிர்த்து நிற்க வேண்டும்படியாக என்ற தலைப்பில் தான் நாம் தேவ வசனத்தை தியானிக்க போகிறோம். Let's go on to read the word of God and reading Ephesians 6th chapter from 11th and 13th verse. Ephesians 6th chapter from the 11th and the 13th verse. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 லிருந்து 13ஆம் வசனம் வரையும் நாம் வாசிக்கலாம். தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். பிறகு ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There we read the word of God that in Ephesians 6th chapter from the 11th to 13th verse, we are put on the whole armor of God that ye may be able to stand against the wiles of the devil. Wherefore take unto you the whole armor of God that ye may be able to withstand in the evil day, and having done all to stand. நாம் எபேசியர் நிருபம் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நாம் வாசித்தால், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. It's not written in the word of God there is no battle, but there is a battle for every Christians or every anointed ones, and in the same manner there are some precepts given to us, bestowed unto us, in order to prevail the evil power. அபிஷேகம் பண்ணப்பட்ட अनेक கிறிஸ்தவர்களோடு கூட இந்த வானாதி சேனாதிபதியாகிய பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டு இருக்கிறபடியால் தான் இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. அது மாத்திரமில்ல, போராட்டம் இருந்தாலும் நம்மளுக்கும் சில அதுக்குரியதான பரிகாரம் உண்டு. அதுதான் கர்த்தருடைய மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இங்கே நாம் வாசிக்கிறோம். Here the word of God is giving an idea that we have to stand against the evil power. பிசாசுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கும்படியாக தான் இந்த வேத வசனம் தெளிவாக நமக்கு எடுத்துக் கொடுக்கிறது. And also the word of God is pointing us to accomplish, to stand having finished all the things. ஆனபடியால் தான் இந்த வேத வசனம் நம்ம எல்லா காரியங்களிலும் வெற்றியோடு முடிக்கும்படியாக தான் இந்த காரியத்தை நாம் காண்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So once again, when we cling on the word of God, ஒரு விஷய வேத வசனத்தில் நாம் தியானிக்கும்போது the word of God is giving an idea that how we have to stand against the evil power. பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக நாம் எப்படி நிற்க வேண்டும் என்று தான் இந்த வேத வசனம் நமக்கு எடுத்து கூறுகிறது. Spiritually we are military. ஆவிக்குரிய ரீதியாக நாம் எல்லாம் படை வீரர்கள். Spiritually we are a soldier. Spiritually we are an army. நாம் ஆவிக்குரிய ரீதியாக நாம் எல்லாம் போர் வீரர்கள், படை வீரர்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we read Song of Solomon 6th chapter 13th verse, there we can see about நாம் உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, written O Shulamite, written that we may look upon thee. What will he see in the Shulamite as it were the company of two armies? திரும்பி வா சூலமத்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here the word of God speaks about the two army. இங்கதான் வேத வசனம் இரண்டு படை வீரர்களை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது. These two armies speaks about the New Jerusalem and Zion. புதிய எருசலேம் குறித்தும் சீயோனை குறித்தும் தான் இந்த வேத போர் வீரர்களை குறித்து பார்க்கிறோம். For this very reason Paul writes to the in second epistle to Timothy, second chapter 3rd verse, இரண்டாம் தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இதில் எழுதுகிறதாவது, we are called to endure hardness
as good soldiers of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு போர் சேவகராய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Here it speaks about the God of the new covenant who promised to put a new spirit into us that we might be a great army. நாம் கர்த்தருடைய நல்ல போர் சேவகராய் காணப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த யுத்தத்திற்கானதான இந்த ஆவியை நம்மில் தரிக்கிறார். That's what we read in Ezekiel 36th chapter 26th verse. இதுதான் நாம் எசேக்கியேல் புத்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். We are put on the new spirit in order to make a battle. நாம் யுத்தத்துக்கு போகும்படியாக புதிய ஆவியை நமக்குள் தரித்துக் கொள்கிறோம். Christian life or a spiritual life is not a life deliberately empowering us to be popularized in the world, but it's a life to make a battle with all the evil power and become holy. உலக வாழ்க்கையிலே நாம் நம்மை தானே உயர்த்திப்படுத்துவதற்காகவும் Christian life is a life of performing the battle and attaining the victory in our life. கிறிஸ்துவ வாழ்க்கையானது யுத்தத்தை கடந்து அதனை ஜெயம் பெறுவதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. Today in the Christian world, many are thinking about they want to be popularized, they want to be demonstrated in the world, rather performing the battle in the spiritual life. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில யுத்தத்தை நடப்பிப்பதை விட ஆனால் ஆடம்பரியாக வாழும்படியாகவும் தன்னை தானே உயர்த்தப்படுவதற்காகவும் தான் வாழ்கிறார்கள் என்றுதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். Christian life is not a life of living an ordinary man as an uncomplicated life. கிறிஸ்துவ வாழ்க்கையானது சுலபமான வாழ்வுதான வாழ்க்கை அல்ல. It's not a life of a tranquil living as we like. வாழ்க்கையும் அல்ல. But this is a life of performing the battle and receiving the victory in our life. ஆனால் இந்த வாழ்க்கையோ நம்முடைய ஜீவிதத்திலே போராட்டங்களை போராடி அதை ஜெயித்துக் கொள்வதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. Once in our life we were detaining and captive to Satan. புறையில் நாம் எல்லாரும் சிறைப்பட்டு பிசாசுக்கு அடிமைகளாய் இருந்தோம். We are confined to the evil power of the world. நம்ம உலகத்தில் பிரதான அசுத்த ஆவிகளுக்கு நாம் அடிமைப்பட்டு இருந்தோம். But the word of God clearly say we are delivered from the hand of evil power. ஆனா கர்த்தருடைய வசனம் பிசாசுடைய கையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம் என்று தெளிவாக கூறுகிறது. We all know in Hebrew 9th chapter 14th verse that we are set free from all the detaining and the confining. இதுதான் நாம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சிறைப்பட்டும் அடிமைப்பட்டு இருந்த நம்மை விடுதலையாக்கினார் என்று வாசிக்கிறோம். Even when we read in 1 Thessalonians 1st chapter from 9 to 10th verse, there we can see we are set free from all the captivity. இதுதான் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது நாம் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டோம் என்று வாசிக்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Therefore we are very submissive to the power of God. ஆனபடியால் நாம் கர்த்தருடைய வல்லமைக்கு கீழ்ப்படிக்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we are partaking in the death of Jesus and we are concealed in him. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் ருசி பார்ப்பதற்காகவும் அவருடைய மரணத்தில் நம்ம மறைந்திருக்கிறதாகவும் தான் நாம் காணப்படுகிறோம். We are concealed in his baptism. நம்ம ஞானஸ்நானத்தில் புதைக்கப்படுகிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we know the many doctrine that teaches about how we receive the salvation through the crucifixion of our Christ. ஆனபடியால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றதான சத்தியத்தை நாம் அநேகர் அறிந்திருக்கிறோம். Praise be to God. But in the meantime, the word of God is deliberately expounding us to grow gradually, and that we are supposed to go on many preserved in order to receive the victory in our life. நம்முடைய ஜீவிதத்திலே வெற்றி பெறும்படியாக நம்முடைய ஜீவிதத்தை தோல்வி சந்திக்காதபடிக்கு தேவ வசனமானது நம்முடைய अनेक காரியங்களை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தி நமக்கு செயல்முறையாக வெளிப்படுத்தி காட்டுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now the first one we are going to see about the equipment which is given unto us. படிப்படியாக நாம் வேத வசனத்தில் முதலாவது காரியம் பார்க்கும் பொழுது நமக்கு போர் ஆயுதத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Each and every time we are adorning the equipment in order to prevail the evil power. ஒவ்வொரு முறையாக நாம் போர் ஆயுதத்தை நாம் உடுத்திக் கொள்கிறோம். When we read in 1 Corinthians 9th chapter 7th verse, 1 Corinthians 9th chapter 7th verse, முதலாம் கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Praise be to God. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Even if we read in Ephesians 6th chapter 10th verse, இது நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது we receive the power by the Holy Spirit
நாம் பரிசுத்த ஆவியினாலே வல்லமை பெறுகிறோம். Hence we read in Ephesians 3rd chapter 16th verse. நாம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We have the power and the strength in our inner man. நாம் உள்ளான மனுஷனுக்குள் பலனடைகிறதான வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So here the word of God is clearly deliberately expounding us. We have to stand against the evil power. பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக தேவ வசனம் நமக்கு வெளிப்படையாகவும் திட்டவட்டமாக தெளிவாக கூறுகிறது. The name derived in the Greek tense standing against the evil power. எதிர்த்து நிற்கிறதுதான் எபிரேயர் மிக தெளிவாக கூறுகிறது. எதிர்த்து நிற்பதல் பிசாசுடைய காரியங்களுக்கு எதிராக நமக்கு தெளிவாக கூறுகிறது. In we read in Ephesians 6th chapter 14th verse. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது This standing speaks about we are girding our loins with the truth. சத்தியம் என்ற கச்சையை நாம் கட்டிக்கொண்டிருக்கிறோம். In order to overcome the evil power that is very important in our life, we have to come into that profundical truth. பிசாசுடைய வல்லமையை மேற்கொள்ளும்படியாக நாம் மிக ஆழமான சத்தியத்துக்குள் நாம் வர வேண்டும். When we come into the very truth, we can conceal all the evil power in our life. நாம் ஆழமான சத்தியத்துக்குள் வரும் பொழுதுதான் நமக்குள்ள இருக்கிறதான அநேக அசுத்த வல்லமைகளை நாம் புதைக்கப்பட வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Yes, when we come into the very truth, we can detain all the evil power. நாம் கர்த்தருடைய சத்தியத்துக்குள் வரும் பொழுதுதான் எல்லா அசுத்த வல்லமைகளை நாம் சிறையாக்க வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What is the kind of the evil power? அது என்ன அசுத்த வல்லமை? There are many characteristics found in the evil power. அசுத்த வல்லமைகள் என்றால் அநேக காரியங்கள் இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So when we having the loins girded, it speaks about we are very stern in our mind. கச்சையை கட்டிக்கொள்கிறோம் என்றால் நம்முடைய சிந்தையிலே ஸ்திரப்பட்டு இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are stern in our mind with the truth of God. கர்த்தருடைய சத்தியத்தில் நம்முடைய சிந்தையை ஸ்திரப்பட்டு It வைத்திருக்கிறோம். speaks about the truth of the Zion and the New Jerusalem. இதுதான் சீயோனும் எருசலேம் குறிதான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. So when we are girding with our loins with the truth, it speaks about that we are the bride of Christ, an army. கர்த்தருடைய கச்சையை நாம் கட்டிக்கொள்ளும்போதுதான் நாம் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் ஒரு மனவாட்டியாக நாம் காணப்படுகிறோம். When we read in Song of Solomon 4th chapter 3rd verse, நாம் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் இதை வாசிக்கும் பொழுது there we can see the temples of the bride in the Song of Solomon are compared to a piece of pomegranate. உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமமானும் உன் வாக்கு இன்பமாய் இருக்கிறது. உன் முட்காட்டின் நடுவே உன் கண்கள் வெடித்த மாதளம் போல் இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This speaks about the truth that we are proved unto Christ. இந்த சத்தியம் தான் நம் கிறிஸ்துவுக்குள் அதிக பூர்ணப்பட்டு இருக்கிறதாய் காணப்படுகிறது. That's what we read in Acts of the Apostles 2nd chapter. The last 3 verses we can read. We have to remain sustained in the doctrine of the apostle. அப்போஸ்தலருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் நாம் வாசிக்கும்போது நாம் அப்போஸ்தலருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கும்படியாக தான் நாம் வாசிக்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And the next piece of armor he has for us is the breastplate of righteousness. The armor which is the breastplate of righteousness. நீதி என்னும் மார்க்கவசத்தையே நாம் தரித்துக் கொள்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And what this speaks about? இது என்ன சொல்லுகிறது? It speaks about the faith and love in Christ. இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான விசுவாசத்தையும் அன்பையும் காட்டுகிறது. These are the very essential character found in the life of a bride. இதுதான் மணவாளனுக்குள்ள இருக்கிறதான ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கிறது. This breastplate of righteousness speaks about the faith and love. இந்த நீதி என்னும் மார்க்கவசம் அன்பையும் விசுவாசத்தையும் காட்டுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we read in Hebrew 12th chapter, and there we could see the group of people they overcome with a very faith in their life. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அவர்கள் விசுவாசத்தினாலே அவைகளை ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's what Paul writes to the Thessalonians. ஆனபடியால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதாவது Even that very same write to Galatians 5th chapter 6th verse. கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது There we can see the faith and love. அங்கு நாம் விசுவாசத்தையும் அன்பையும் நாம் காண்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we have to receive the very faith in our life. ஆனபடியால் நம்முடைய ஜீவிதத்திலே விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். We are in the end time, with the time of very perilous, where people are losing the faith on God. இந்த கொடிதான கடைசி காலத்திலே अनेक ஜனங்கள் கர்த்தருடைய விசுவாசத்தை இழந்து போகிறார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So once again we have to renew our faith in our life. ஆனபடியால் நம்ம ஜீவிதத்திலே நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிக்க வேண்டும். There are many aspects about the faith.
விசுவாசத்தை குறித்து अनेक காரியங்கள் உண்டு. The one aspect we can read in Jude first verses. அதுல ஒராவது அம்சம் தான் நாம் யூதாவின் புத்தகம் 1 ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். There we can see about the faith which is once given unto the saint of God to contend. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்டதான விசுவாசத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். Praise be to God. And the next speaks about the righteousness of God. அடுத்த அம்சம் கர்த்தருடைய நீதியை நாம் பார்க்கிறோம். This righteousness of God was made available for us as costly price. கர்த்தருடைய நீதியானது பரிசுத்தவான்களுக்காக காணப்படுகிறது. Praise be to God. That's what we read in Proverbs 4th chapter 23rd verse. நீதிமொழிகள் 4 ஆம் அதிகாரம் 23 ஆம் வசனத்தில் It is the righteousness of God alone that can protect our hearts. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். Praise be to God. So this speaks about the righteousness of God. இதுதான் கர்த்தருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. In order to prevail all the evil path, righteousness is very important in our life. பிசாசுடைய அசுத்த வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாக கர்த்தருடைய நீதி நமக்கு முக்கியமாய் காணப்படும். And the next we read about in Ephesians 6th chapter 15th verse, we are showed with the preparation the gospel of peace. எபேசியர் 6 ஆம் அதிகாரம் 15 ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாய். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Assuring our feet with the gospel of peace. இதுதான் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் பண்ணும் பாதரட்சை கால்களில் தொடுத்தவர்களாக. And what it speaks about? என்ன சொல்லுகிறது? This speaks about our pure conscience with our Lord. தான் சுத்த மனசு கர்த்தருக்காக சுத்த மனசாட்சி என்று. When we are losing our pure conscience, we have no faith in our life, we will lose the very peace in our life that ruling our heart. சுத்த மனசாட்சியை நாம் இழப்போம், ஆனால் இதுதான் கர்த்தருக்குள் இருக்கிறதான விசுவாசத்தையும் நாம் இழந்து விடுகிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So in the word of God we read, through our wickedness we are losing the peace. துன்மார்க்கத்தின் நிமித்தம் நாம் கர்த்தரிடத்தில் இருக்கிறதான சமாதானத்தை இழக்கிறோம் என்று வேதவசனத்தில் நாம் வாசிக்கிறோம். So every time we have to sanctify ourselves in order to attain that very peace of God ruling our mind and heart and desire. எல்லா காரியங்களிலும் நம்மை நாமே சுத்திகரித்து நம்முடைய சிந்தையிலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's what we read in Ephesians 2nd chapter 13th verse. எபேசியர் 2 ஆம் அதிகாரம் 13 ஆம் வசனம் 18 ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும்போது there we can see about the work of Calvary made for us to be reconciled with God. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று வாசிக்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Dear children of God, when we lose our peace, we have no righteousness with the preparation of the gospel of peace. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை தேவ சமூகத்தில் அவருடைய சமாதானத்தை இழந்து விட்டால் நாம் தேவனிடத்தில் இருக்கிறதான சுத்த மனசாட்சியை நாம் இழந்து விடுவோம். In Isaiah 52 verse 7, ஏசாயா 52 ஆம் அதிகாரம் 7 ஆம் வசனத்தில் நாம் we read about our feet speaks about the will of God. நாம் இங்கே பாதத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். பாதம் என்றால் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதுதான் காணப்படுகிறது. It speaks about we are accomplishing the will of God in our life. இதுதான் நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதான இங்கே நாம் வாசிக்கிறோம். And next it comes the shield of faith. அடுத்ததாக finally it speaks about that we are putting on the faith, the shield of faith. நாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் காணப்பட வேண்டும். Praise be to God. If an enemy is attacking us, சத்துரு நம்மை மேற்கொள்ளும்போது we will preserve ourselves with this very shield. நாம் கேடகத்தை வைத்து தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். It's not an armor to fight with an evil power in battle. அசுத்த வல்லமைகளோடு போராடுவதற்கான இது ஒன்றும் ஆயுத வர்க்கம் அல்ல. But this is an armor in order to preserve ourselves or protect ourselves from the evil power. ஆனால் இந்த ஆயுத வர்க்கமானது பிசாசுடைய வல்லமைகள் இருந்தும் அசுத்த வல்லமை நம்மை பாதுகாக்கப்படும்படியாக தான் இந்த ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Praise be to God. We are protecting us in order to be preserved from the enemy, the adversary. சத்துரு கிட்டத்திலிருந்து பாதுகாக்கப்படும்படியாக தான் நாம் இந்த வல்லமையை தரித்துக் கொள்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So this faith speaks about in all our temptation, in all our agony, in all our horrible, terrible thing, we are faith in order to protect ourselves. நம்மை நாமே பாதுகாக்கும்படியாக நமக்கு காணப்படுகிறது
இருக்கிறதான எல்லா போராட்டத்தின் நிமித்தம், எல்லா சித்திரவதைத்தின் நிமித்தம், சோதனைகள் நிமித்தம் இந்த விசுவாசம் நமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That is what the word of God clearly say. When you are fainted in the day of trouble, your strength is weak. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகிறவன் உம்முடைய பலம் குறுகி போயிற்று என்று பார்க்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So in every time in prayer we have a great faith in order to prevail that evil power. ஆனபடியால் தான் பிசாசுடைய அசத்த வல்லமையை மேற்கொள்ளும்படியாக தான் நாம் ஜெபத்தில் எப்பொழுதும் விசுவாசத்தோடு போராட வேண்டும். So when Satan take away this very faith, we cannot go and battle with evil power. பிசாசானவன் நம்மிடத்தில் இருக்கிறதான இந்த விசுவாசத்தை எடுத்து போடுவானால் நாம் யுத்தத்திற்கு அவனோடு போராட முடியாது. So we have no strength to stand against the evil power. நமக்கு பிசாசை எதிர்த்து நிற்கும்படியாக நமக்கு உள்ளான பலன் நாம் இழந்து போய்விடுவோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Once again, God is urging everyone to come into the very faith in order to prevail against the evil power. வல்லமையை மேற்கொள்ளும்படியாக கர்த்தரும் ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்தில் அவருடைய விசுவாசத்துக்குள் வரும்படியாக தான் வாஞ்சிக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And the next speaks about a helmet to protect our heads. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In 1 Thessalonians 5th chapter 8th verse, முதலாவது தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, the helmet of the hope of salvation. நம்பிக்கை எனும் தலை சீர. Every time we have a great hope in our life. எல்லா நிமிஷத்திலும் நம் ஜீவிதத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. We know anchor will be put into the sea. This speaks about hope. கப்பலிலே நங்கூரத்தை கடலிலே போடுவார்கள். This speaks about the hope in our life. இதுதான் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிறதான ஒரு நம்பிக்கையை காட்டுகிறது. In every situation when we have a great hope, our life will not be staggered anymore. நம்முடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஜீவிதத்தில் நம்பிக்கை இருந்தால் நாம் எந்த விஷயத்திலும் தடுமாற மாட்டோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's what we read in 2 Corinthians 4th chapter 17th verse. இதான் நம்ம 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் Our light affliction which is but for a moment. அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We cannot afford to be distracted by the transcendent riches, glories and pleasure of this world. இந்த உலகத்தில் காணப்படுகிறதான எல்லா ஆசபாசமான காரியங்கள், உலக ஆசைகள், லௌகிக காரியத்துக்கு நாம் அசைக்கப்படாமல், but the word of God clearly say this hope causes us to see the troubles and trials of this world as light affliction which is but only for a moment. ஆனால் இந்த வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால், மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிக கனமகிமையை உண்டாக்குகிறது. And finally there is another weapon. It speaks about the sword of the spirit. அடுத்த காரியம் ஆவி எனும் பட்டயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். So the word of God clearly say we are having the sword of the spirit. அந்த வேத வசனமானது என்ன சொல்கிறது என்றால், ஆவி எனும் பட்டயத்தை குறித்து to have that anointed word that gives us the power of the Holy Spirit. கர்த்தருடைய வார்த்தையானது ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. So in order to stand against the evil power, சாசனுடைய வல்லமையை, அசுத்த வல்லமையை எதிர்த்து கொள்ளும்படியாக we have to put on all this armor in our life. இந்த எல்லா ஆயுத வர்க்கத்தை நமக்குள் தரிக்க வேண்டும். When we are putting on all the armor, எல்லா ஆயுத வர்க்கத்தை நாம் தரிக்கும்போது we can prevail all the evil power. எல்லா அசுத்த வல்லமைகளையும் நாம் மேற்கொள்ளலாம். We can overcome all the evil power that is coming against our life. நம்முடைய ஜீவிதத்துக்கு விரோதமாய் வந்து போராடுகிற எல்லா அந்நிய வல்லமைகள், அசுத்த வல்லமைகளை மேற்கொள்ளலாம். Our great God is in our midst, நம்முடைய பெரிய தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார், giving us the power, the victory and the wonder in Calvary. அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜெயத்தையும் கொடுத்தார். Hallelujah.